guys, welcome back to our GRM Kings. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் ஸ்டீல் பிரெயின் ராட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். என்னால் நம்பவே முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டுல் இருக்குது. அது 357K. ஆனால் ஐ திங்க் இதை பாதுகாக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் பெரிய ஆளுக்கிட்ட இருந்து எடுத்துட்டோம். போட்டு அடிக்கான். ஆனால் நம்மக்கிட்ட 78 மில்லியன் இருக்குது. அதுதான் பிரச்சனையே இல்லை. அவன் எப்படியாச்சும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா டுல் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். பரவாயில்ல, விடுங்க. நம்ம இன்னொன்று ஏதாச்சும் கஷ்டப்பட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஜிராஃபா ஐயோ இது வேறு ஆனவன்னு அடிச்சுக்கிட்டு. நம்ம ஃப்ரிட்ஜு கேமல் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா நம்ம ஸ்டீல் பிரெயின் ராட்டில் அது அப்டேட் வந்துருச்சு. நான் அதை போட மறந்துட்டேன். அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி அப்டேட் தான். அந்த சுனாமி அப்டேட்டில் என்ன இருக்குது, என்ன பலவிதமான கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நம்ம 70 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். ஓகே, வந்துட்டோம். என்றா இது இடம் சுனாமி மாதிரி அங்கே அளவலும். இதெல்லாம் தூக்க முடியாதா? சரி விடுங்க. நிறைய இது இருக்குது. என்ன இலூஸில் ஓடுதுறோம். சரி விடுங்க. நம்ம பேஸ் இங்கே இருக்கா, போய் லாக் பண்ணிடுவோம். எதுக்கு ஒன்று அதாவது இங்கே அதாவது இது என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே நிறையா சுனாமி வரும். கீழே பள்ளத்தாக்கு இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிட்டால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இதே நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் வெளில நின்னா அதை அடித்து தூக்கிடும். நம்ம எலிமினேட் ஆகிடுவோம். ஆனால் இங்கே நிற்கிறதுல வேஸ்ட் பிரெயின் ராட் இருக்காது. இது வெளியில் இடம். நம்ம உள்ளே கஷ்டப்பட்டு போக உள்ளே நிறையா இருக்கும் கைஸ். நம்ம என்ன புது விதமான பிரெயின் ராட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, டைமண்டு அதாவது மியூட்டேஷன்லேயும் இதெல்லாம் வருது. இந்த மியூட்டேஷன் சுனாமி அதே மாதிரிலாம் வந்தால் அந்த பிரெயின் ராட்ஸ்க்கெலாம் மியூட்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வேறு ஆனவுனா நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு டைமிங்கை பார்த்து போகணும். இங்கே பாருங்கள், சைடில் உள்ளவன் நம்ம தொப்பியவே காப்பி அடித்து வச்சுருக்கான். ஐயா வந்துட்டு சே முடிச்சிருச்சே. சரி விடுங்க, ஃபஸ்ட் ட்ரை அப்படி தான் சொல்லப்போம். ஸ்பீட் ஷாப்பா அப்படின்னா நம்ம ஸ்பீடை கூட ஏற்றிக்கலாமா? ஏற்றிட வேண்டியதான். அதை போடு அவ்வளோதானே. நம்ம ஆட்டுக்கா ஏற்ற வேண்டியதான். போடு அப்போடு 35 மில்லியன். ஓகே, இன்னும் கொஞ்சம் போடலாம். போடு 7 மில்லியன் தான் இருக்குது. 78 மில்லியன்லேருந்து 7 மில்லியன் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஐயோ 78. ஆனால் நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இதிலேருந்து ஒன்று விடாமல் நிறைய இது தூக்குறோம். பெஸ்ட்டு கலெக்ஷன் கிடைக்கணும்னு நம்புகிறேன். கிடைக்கும். ஓடு. ஐயா, அடுத்த புதக்குழி எங்கடா இருக்குது? நான் டக்குன்னு போகணும். எவ்வாடா இங்கே உக்காந்துக்கிடுவோம். சைட்லேயும் ஸ்பீடு காமிக்கு 88 ஸ்பீடில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே நிறையா இருக்குது. ஐயா கைஸ், நம்ம இதில் இந்த ஃப்ரிட்ஜு கேமல் எடுப்போம். ஓடு நிற்கக்கூடாது, அடித்து தூக்கிடுவோம். ஐய நிற்கக்கூடாது, அடித்து தூக்கிடுன்னு சொன்னோம். நடந்துருச்சு. அந்த சுனாமி வரும்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இன்னொன்று முந்திக்கிட்டு வந்து அடிச்சிருச்சு. சரி விடுங்க, நல்லதே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் தேங்க்யூ. ஏன்னா நம்ம 70 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது யார்? நீங்கள் தான். அதனால் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஹாப்பி நியூஸ், எனக்கும் ஹாப்பி நியூஸ். அது வேறு என்ன நியூஸும் இல்லை. அங்கே பாருங்கள், லவா காசா துணை
பானை இருக்குது. தூக்கு 300 அடி தூள் கிளப்பு. ஓய் ஜாலி காய்ச்சி நம்மளுக்கு டபோக்கம் சொல்கிறேனே 300 அடி 375 அதோட 75 கம்மி. எப்படினாலும் பரவாயில்ல லவாக்கே கிடச்சிருச்சு. கை செம்ம பிரெயின் ராட். இது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, அது வந்து எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷமானு தெரியல. January 31 அது வேறு என்ன டேவும் இல்லை, ஏன் ஸ்போர்ட்ஸ் டே, அதனால தான். சரி விடுங்க. அதில் நிறையா நடக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா சீஃப் கெஸ்ட்டெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி நிறையா பண்ணலான் இருக்கோம். ஓகே ஓகே தலையிலையே அடி வாங்கிட்டோம் தெரியுமா. வந்து நிற்கும்போது குதிச்சிட்டேன். ஒரே அடி. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம். ஓகே ஐயோ இந்த சுனாமி வேறு கடுப்பு ஏற்றுது. வந்து நின்றுக்கிட்டோம். வா 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 வந்து அடிக்காது. இது இப்போ ஈஸி சுனாமி கஷ்டம்னு மேலே எழுதியிருக்கு. ஈஸி டெட்லி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஈஸி வரும்போது நகர்ந்தால் போதும். நான் நினைக்கிறது ஒரு சுனாமி ஈஸி மட்டும் வரும்னு நினச்சா அதுக்கு பின்னாடி ஹார்டு டெட்லிலாம் வருது. கொஞ்சம் கஷ்டம் இந்த அப்டேட்டு. ஆனால் நல்ல பிரெயின் ராட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே சந்தோஷம். அதனால் பிரச்சனையும் இல்லை. அதனால இப்போயாச்சும் எங்கள் ஃப்ரிட்ஜு கேமரா தூக்க முடியுதான்னு பார்ப்போம். தூக்க வச்சு போ டக்குன்னு போகணும். இந்த சுனாமி வேறு டக்குன்னு போடா. அதுக்கு அடுத்து ஜஸ்ட்டு மிஸ் நம்ம இந்நேரத்துக்கு போயிருந்தோன்னா அதை முடிஞ்சிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஸ்பீடாக போ. ஓகே வந்துட்டோம். நம்ம ஃப்ரிட்ஜு நம்மக்கிட்ட இப்போ 2 ஃப்ரிட்ஜு கேமல் இருக்குது, ஒரு லவாக்கா சதுர் இருக்குது. ஓகே இது போதும். பாருங்கள் இங்கே ஷாப் இருக்குது இல்லைங்க. இந்த ஷாப்பில் போய் பை பண்ணுவோம் ஏதாச்சும் நல்ல பொருள். ஐ திங்க் இன்விசிபிள் கிளாத். ஐ திங்க் நம்ம இன்விசிபிள் ஆகும்னு நினைப்பேன். அப்படி தான் இருக்கும். இன்விசிபிள் தான் ஏதாச்சும் ஆகும் இல்லைங்க. எஸ் நம்ம இன்விசிபிள் ஐட்டம். எவன் கண்ணுக்கும் தெரியலை. என்ன இது கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்க. நம்ம பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ணணும். ஃபாஸ்ட்டு இதுக்கு அடுத்து ஈஸி. டக்குன்னு போகணும். எவன் கண்ணுக்கும் தெரியாமல் போ. ஐயோ ஜஸ்ட்டு இனிமேல் இந்த கிளாத்தை யூஸ் பண்ண வேண்டாம்னு தோணுது. கொஞ்சம் டேஞ்சரு. ஐயோ வந்து அடி இது அடிச்சிடும் போலையே. ஒரே அடி மறந்துட்டோம். சரி விடுங்க. ஃபாஸ்ட்டா வா அடிக்க. நம்ம இப்போதைக்கு ஒரே ஒரு சீக்ரெட், அது லவாக்கா சதுர்னி, அது போதும். மித்திகள் சுரங்கத்தின் அனநாசினி. அதாவது இது நம்ம தீபத்துக்கு தேவை. ஆனால் பட்டையை போட்டாங்க, எடுக்க முடியலை. சரி விடுங்க. எடுக்கல முடியலாட்டினாலும் பரவாயில்லை. இப்போ வந்து கைஸ் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி தான் வந்திருக்கோம். இது வந்து இங்கே உரங்கத்தின் இருக்குது, நம்மளால் எடுக்க முடியாது. சரி கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.